இன்னொரு மாநிலத்துல வேலை வாய்ப்பு வருது பாருங்க. அப்ப இன்னொரு மொழி தெரிந்தா நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப இன்னொரு வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்றதுதான். உங்களுக்குன்னா வாரிசுல கிடைச்சிருக்கு, உங்களுக்கு முதலமைச்சர் தான், முதலமைச்சரோட பையனுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. மற்றவங்களுக்கும் அப்படி இல்லைல்லப்பா, இன்னொரு இடத்துல தான் போய் வேலையை தேடி அவங்க கிடைக்கணும். உங்களுக்கு குடும்பத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகும்போது உங்க குடும்பத்தை தாண்டி சிந்திங்கன்னு சொல்றதா இப்ப நான் சொல்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் கற்றிருந்தால் பெரும்பாலான மாநிலங்களில் பேசப்படுகிற மொழியினால தெலுங்கானால தெலுங்கு பேசுற மாதிரி ஹிந்தி பேசுவாங்க, இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது. இப்ப என்கிட்ட பணியாற்றின பணியாளர்களே இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஹிந்தியும் தெரியும் தெலுங்கும் தெரியும். அப்ப அவங்க கிட்ட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அது பரவலா பேசுகின்ற மொழி கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், இந்த ஹிந்தியை வச்சு ஹிந்தியை திணிக்கிறது தமிழிசே ஒத்துக்க மாட்டேன், பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்காது, பிரதமரும் ஒத்துக்க மாட்டார். எதையுமே திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது, இது ஜனநாயகத்துல. ஆனா வேண்டாம் வேண்டாம் நீங்க திணிக்கிறீங்க பாருங்க. அதுதான் நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளிகளில் தமிழகத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? இதுக்கு கல்வி அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி பதில் சொல்லட்டும். இல்லைன்னா ஒரு வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க. இந்தந்த தனியார் பள்ளிகளெல்லாம் ஹிந்தி கற்றுக்கொள்ளப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படவில்லை. தமிழகத்துல தனியார் பள்ளியில எல்லாவற்றிலும் இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுகிறது ஒரு அறிக்கை கொடுங்க. அப்புறம் நாங்க எங்களோட பதில சொல்றோம். நாங்க என்ன சொல்றதுன்னா, கல்வியில் வேற்றுமையை பார்க்காதீர்கள். அரசாங்க பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்கிறீர்களோ அதே வாய்ப்பை அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு கொடுங்க நான் சொல்றோம். ஒரு வேலைக்கு போறாங்க, தனியார் பள்ளியில படித்த குழந்தைக்கு 3 மொழி தெரியும், அரசாங்க பள்ளியில படித்த குழந்தைக்கு 2 மொழி தான் தெரியும். ஆக உனக்கு 3 மொழி தெரியும், அதனால எனக்கு 3 மொழி தெரிஞ்சவங்க வேணும், வேலை வாய்ப்பை தட்டி பறித்தால் என்ன செய்வீர்கள்? இதைத்தான் நாம கேட்கிறோம். மறுபடியும் நாம சொல்றது, தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்லதை எல்லாம் தடுக்கிறது மக்களுக்கான திட்டம்.